இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருத்தங்க நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்வோமா? இல்லை, செய்யவே மாட்டோம். ஆனாலும் அதிக அன்பின் காரணமாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்படி உதவி செஞ்சு அவங்க கூட உறவானதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மேலும் மேலும் உதவி செய்யாமல் இருப்போமா? இருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம கூட அவங்க சண்டை போட்டிருக்கும் போதே அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம். இப்போது நம்ம கூட உறவானதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக உதவி செய்வோம். இங்கே தேவன்கிட்ட நம்ம சத்துருக்களாக இருக்கும்போதே அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் பலி கொடுத்தாரு. அவ்வளோ அன்பு நம்ம மேலே அவருக்கு இருந்துச்சு. இவ்வளோ அன்பை நம்ம எதிரியாக இருக்கும்போதே காட்டின தேவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தினால அவரோடு இப்போ நம்ம ஒப்புரவாக்கப்பட்ட பின் நம்மக்கிட்ட அன்பு காட்டாமல் இருப்பாரா? நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? நம்ம ரட்சிக்காமல் இருப்பாரா? அதை தான் இந்த வசனம் சொல்லுது. நாம் ரட்சிக்கப்படுவது அதிகமான நிச்சயமாமே அப்படின்னு. அதனால் ரட்சிப்பை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக தேவன் நம்மளை ரட்சிக்கிறாரு. இப்போது ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா விதமான பாவங்கள்லேருந்தும் அந்த பாவத்தின் விளைவுகள்லேருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்கிறது தான் ரட்சிப்பு. அப்போது பிசாசின் எந்த கிரியைகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் விளைவுகள் எதுவும் நம்மளை தொட முடியாது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் விசுவாசிக்கிறது மட்டும்தான். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அப்பா, தூரத்தில் இருக்கும் பக்கத்தில் இருக்கும் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பவராக இருக்கீங்கப்பா. அத்தனை மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்கப்பா. அமேன். இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்க போகிறதுப்பா. அதற்காக நன்றி. ஆமேன். இருக்கிற இடங்களில் அப்பா ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலும் நிழலாடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அமேன். இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட போகிறீங்க. அதை எங்கேயும் யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. வேஸ்ட்டாக உங்களுடைய சம்பாத்தியம் அழிய போகிறதில்ல. டாக்டர்ஸ்க்கும் இல்லை வேறு ஏதாவது தேவைகளுக்கோ அந்த காசு வேஸ்ட்டாக போகிறதில்ல. நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட போகிறீங்க. ஆமாம், எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக நன்மையாக மாற்றுறாரு. இப்போது தேவன் தான் உங்களுக்கு சகாயராக இருக்கிறாரு. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாராம். அவரோடு உங்களை சேர்த்து கொள்கிறாராம். ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா. செவ்வையான பாதையில் நம்மளை நடத்துகிறாரு. அவரே நமக்கு கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறாரு. ஆமேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை செவ்வையான பாதையில் வழிகாட்டி நம்மளை நடத்தும் தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக செய்யும் மறைவான வலைகளுக்கு அவர் உங்களை தப்புவிக்கிறார், நீங்களாக்குறாரு. ஏன்னா அவரே நமக்கு அரணாக இருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய சதி செஞ்சாலும் உங்களுக்கே தெரியாமல் அவங்க பெரிய பெரிய குழிகளை தோண்டினா கூட தேவன் உங்களுக்கு அரணாக இருக்கிறபடியினால் இந்த எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமேன்.
அவர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறாரு. ஆமேன். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலக போகிறதில்ல. ஆமேன். நீங்கள் படுகிற வேதனை, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காயங்கள், உங்கள் துக்கம், உங்களுடைய அத்தனை அழுகையும் அவர் நினைத்திருக்கிறார், அவர் பார்த்துட்ருக்கிறாரு, அவர் அறிந்திருக்கிறாரு. ஆமேன். அவர் உங்களை நோக்கி நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லும்போது தேவன் சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. நீங்கள் இழந்து போன அத்தனையும் தேவன் உங்களுக்கு திரும்பி கொடுக்க போகிறாராம். 1 சாமுவேல் 30:18 சொல்லுது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான். எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான். அவங்கிட்ட இருந்து என்னென்னலாம் சிறைப்பிடிச்சிட்டு போனாங்களோ, அவனுடைய 2 மனைவிகள் உட்பட எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தானாம். உங்ககிட்ட இருந்து பிசாசானவன் அவனோட கிரியைகள்னால எதெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போனானோ அதெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுவிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அத்தனையும் திரும்ப பெற போகிறீங்க. ஏன்னா தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு வேதத்தில் பார்க்குறோம். ஒன்று கூட குறைவில்லாமல் அவங்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அதில் எதுவுமே குறைவுபடாமல் அத்தனையும் அவன் திருப்பி கொண்டானான். அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்களாம், இது தாவீதின் கொள்ளை அப்படின்னு. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் உங்களை பார்த்து சாட்சி சொல்ல போகிறாங்க. நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்குற நன்மைகளை, தேவன் உங்களுக்கு செய்ய போகிற பயங்கரமான காரியங்களை பார்க்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட போகிறாங்க. எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. அது பணம் காசு மட்டும் இல்லை, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வயது, உங்களுடைய பலம், உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், கணவன், என்னென்னலாம் நீங்கள் இழந்தீங்கன்னு நினச்சிங்களோ, உங்களுடைய நேரம், உங்களுடைய சந்தோஷம், எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் தேவன் ஒன்று குறையாமல் திரும்ப கொடுக்க போகிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. பாவங்கள்லேருந்தும் பாவத்தின் விளைவுகள்லேருந்தும் நம்மளை ரட்சித்த தேவன் நம்முடைய தேவன். அதுவும் சாதாரணமாக ரட்சிக்கலை, விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தினால் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறாரு. எல்லா விதமான பாவத்தின் தண்டனைகளையும் அவர் சுமந்து கொண்டு நம்மளை நீதிமானாக்கியிருக்கிறாரு. நம்ம மேலே இருந்த பாவங்களை அவர் எடுத்துக்கிட்டாரு. அவருக்குள்ளே இருந்த நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பிதாவின் பக்கத்தில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறாரு. உன்னதங்களில் அவரோடு நம்மளை அமர செய்த தேவனை நாம் எவ்வளோ வேணும் துதிக்கணும். ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் நன்மைகள் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இருதயத்தில் அப்பா அவங்களுக்கு ஒரு சமாதானம் வரணும் ஏசப்பா. இழந்து போன அத்தனையும் அவங்க திரும்ப பெறட்டும்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன். இப்பொழுது அப்பா வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளின் உள்ளத்தின் ஆழத்தை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அதில் இருக்கிற வேதனையை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. எத்தனையோ கஷ்டங்கள், இதெல்லாம் என்னை விட்டு எப்போ மாறும், நான் எப்போ சரியாவேன், இதிலிருந்து என்னை யார் மீட்டெடுப்பான்னு அப்பா அழுகையோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளை நீங்கள் இன்றைக்கு தொடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த கஷ்டம் என்னை விட்டு எப்போ மாறும்னு நினைக்கிறாங்க, அந்த காரியம் உங்கள் கண்களுக்கு அற்பமாக தோணுதுப்பா. உமக்கு அது லேசான காரியமாக இருக்குதுப்பா. ஆமேன். உம்முடைய பிள்ளைகளை விட்டு அந்த கஷ்டத்தை, உமக்கு அற்பமான காரியத்தை எடுத்து தூர போடுங்கப்பா. ஆமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் இப்பொழுது அவங்க வாழ்க்கையில் எது கஷ்டம் நினைக்கிறாங்களோ அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். எந்த காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறாங்களோ, இந்த கல்லை என்னை விட்டு எடுத்து போடுபவர் யாருன்னு சொல்லி அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் வலியோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்களோ அந்த காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறோம்ப்பா. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மலை போல் இருக்கிற கஷ்டம் உம்முடைய கண்களுக்கு அற்பமாய் தோணுதுப்பா. இன்றைக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டத்தை நீக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். உமக்கு அற்பமான காரியத்தை நீங்கள் இன்றைக்கு செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அமேன் நன்றி சொல்கிறாங்க. ஏசப்பா உம்மை துதிக்கிறாங்கப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறாங்கப்பா. அமேன். நீங்கள் செய்கிற நன்மையை அவர்கள் கண்கள் காண போகுதுப்பா. சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் சாட்சி சொல்ல போகிறாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.